எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது டெஸ்ட் 5 உடைய ஆன்சர் கீ டிஸ்கஷன் வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம 4 டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி டெஸ்ட் பேட்சோட 4 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டெஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 200 மெம்பர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஏன்னா லாஸ்ட் 2 டெஸ்ட்டில் கொஞ்சம் நிறைய பேர் அட்டன் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஒரு 150 அரௌண்ட் ஒரு 150 மெம்பர்ஸ் தான். 300 மெம்பர்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு. அதில் ஒரு 150 பேர் தான், பாதிக்கு பாதி தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த டெஸ்ட்டில் அது பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. மேபி ஃப்ளட், ரைன் அந்த மாதிரி ரீசனால அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. பட் இந்த டெஸ்ட்டில் நம்ம நல்லா க்ரூம் ஆயிட்டீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 210 மெம்பர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க இந்த டெஸ்ட் 5. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் அட்டன் பண்ணதில் அனலைஸ் பண்ணும்போது நிறைய பேர் எங்கெங்க மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த சம்ஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு அடுத்தது பிளட் ரிலேஷன். இந்த பிளட் ரிலேஷனில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஈவன் இந்த டாப் 10ல் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட எங்க விட்டுருப்பாங்க அப்படின்னா பிளட் ரிலேஷன் கொஸ்டின்ல விட்டுருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சொல்லிட்டு இந்த சிம்பிள்ஸை சப்ஸ்டியூட் பண்றது இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் கொஞ்சம் விட்டுருக்கீங்க. ஸோ விச் மீன்ஸ் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்ல கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தெரியுது. பட் அதுதானே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்ல எடுத்தால் தானே நம்மளால ஜென்ரல் அவேர்னஸ்ல மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? கரெக்டாக 3 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணா டைம் மேனேஜ்மெண்ட். இன்னுமே நீங்க 90 மினிட்ஸ்க்குள்ள இந்த 100 சம்ஸ் சால்வ் பண்ண முடியாம இருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பிக் அப். என்ன ரீசனா உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு கிட்ட வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பிப்ரவரி எண்டு, அதுக்கப்புறம் மார்ச் ஒரு மிடில் உங்களுக்கு கிராஜுவேட் எக்ஸாம், நான் கிராஜுவேட் எக்ஸாம் 2 லெவலும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு இன்ஃபர்மேஷனும் லீக் ஆயிருக்கு. அதனால நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ண கத்துக்கங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். எப்பயுமே நீங்க ஒரு 20 சம்ஸ் உங்களை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்போம் இல்லையா, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மூணாவது விஷயம், உங்களுக்கு இந்த டைம் டேபிளில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. மூணாவது விஷயம் என்னது, டைம் டேபிளில் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு சேர்த்து வச்சுட்டதால இந்த டெஸ்ட்ல ஒரு நிறைய பேர் தப்பு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து வர டைம் அண்ட் ஒர்க், இதுக்கு அடுத்து உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறம் மென்சுரேஷன் இருக்கும். அதை 2ஆ ஸ்பிளிட் அப் பண்ணி வைக்க போறோம். ஓகேங்களா? டைம் அண்ட் ஒர்க் அப்புறம் பைப்ஸ் அது எல்லாமே ஒரே மாடல் தான் இல்லையா? ஸோ அதை 2 டெஸ்டா வைக்க போறாங்க. அடுத்தது இது ஆப்டிடியூட்ல மட்டும்தான் இந்த ஷெட்யூல்ல சேஞ்சஸ் நடக்குது. ஓகேங்களா? ஆப்டிடியூட்ல மட்டும்தான் நடக்க போகுது. ஓகேங்களா? டைம் அண்ட் ஒர்க் 2 வீக்ல நடக்கும். அடுத்து மென்சுரேஷன்ல 2D ஒரு வீக்கும் 3D ஒரு வீக்கும் நடக்கும். சரிங்களா? 2D ஒரு வீக், 3D ஒரு வீக். ஓகேங்களா? இந்த சேஞ்சஸ் மட்டும் நோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆப்டிடியூட்ல இருந்து கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5600 ஆனது 6% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 6720 உயரும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபார்முலாஸ் தான். சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சில பேர் ஃபார்முலா வச்சு போடுவாங்க, சில பேர் அப்படியே ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி போடுவாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், PNR by 100. ஓகேங்களா? சில பேர் எப்படி போடுவீங்க, பிரின்சிபலை 100% அப்படின்னு வச்சுட்டு ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் NR அப்படின்னு வச்சு போடுவீங்க. சில பேர் அப்படியே ஜஸ்ட் ஃபார்முலாவே மெமரைஸ் பண்ணி போட்டுடுவீங்க, PNR by 100. ஒன்றும் இல்லை, அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஃபார்முலா வரும் இல்லையா, P into NR. நெக்ஸ்ட் இந்த சைட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா 100 இங்கே வந்துடும். ஸோ நமக்கு ஃபார்முலா PNR by 100 அப்படின்னு கிடைக்கும். ஒருத்தவங்க ஒரு மெத்தடில் போடுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மேஜராக எல்லாரும் ஷார்ட்கட்ஸில் போடுவாங்க. சில பேர் ஃபார்முலா அதுக்கும் மெமரைஸ் பண்ணி போடுவாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதாவது அவங்களோட விஷ். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பொறுத்த வரைக்கும் அப்படியே டேரக்டா ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றது தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இங்க 6% வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் அப்படின்னும் போது நமக்கு இயர் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. சாரி. அப்போ நமக்கு அப்படியே ஃபார்முலால கொடுத்துருக்க டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும் இல்லையா? பிரின்சிபல் அமௌண்ட் 5600. நெக்ஸ்ட் n அப்படின்றது நமக்கு கொஸ்டின்ல இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% by 100. ஓகேங்களா? இங்க இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க, 6720 உயரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ நமக்கு இந்த SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ மட்டும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த 6720 இந்த வேல்யூல இருந்து இந்த 5600
இந்த வேல்யூ மைனஸ் பண்ணணும் இல்லையா? மைனஸ் பண்ணா உங்களுக்கு 1120 அப்படின்னு கிடைக்குங்களா? அப்படியே 6720 போட்டுறக்கூடாது. இதை மைனஸ் பண்ணிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ மட்டும் இன்ட்ரெஸ்டா வட்டியா உங்களுக்கு என்ன கிடைச்சது, தனி வட்டியில உங்களுக்கு என்ன கிடைச்சது அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6120 அப்படின்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு ஒரு 100, இங்க ஒரு 00, அதுக்கப்புறம் இங்க 56 into 6ன்னு இருக்கு, அதுக்கப்புறம் இங்க 1120 இருக்கு. கேன்சல் பண்ணா நமக்கு 3 1/3 years அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அப்படியே டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ற மாதிரி தான் இருக்கு. 4000க்கு 5% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 4000 into 2 rate of interest 5% கொடுத்துருக்காங்க. எல்லா டேட்டாவே கொடுத்துட்டாங்க. 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்படியே இப்போ வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் இல்லையா? 4 2s are 8, 800, அப்புறம் சாரி 80 into 5, நமக்கு ஆன்சர் 8 5s are 40, 400 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. விக்னேஷ் பாரோஸ் 10,000. தமிழை படிச்சிடறேன். விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் 10,000 கடனாக பெற்று அதே பணத்தை அவரு கடனா வாங்கிட்டு அந்த பணத்தை சஞ்சய்க்கு 2 ஆண்டுல 6%, 4%க்கு அவரு வட்டிக்கு வாங்கிட்டு 6% அவரு வட்டிக்கு விடுறாரு. ஓகேங்களா? அப்ப அவரு ஒரு 2% எக்ஸ்ட்ரா வச்சு விடுறாரு. இப்படி கொடுக்கறதுனால அவருக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மென்ஷனும் பண்ணிருக்காங்க. 1 இயர்ல என்ன லாபம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம அப்ப 2 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம 1 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப 2 டைம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கால்குலேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அடுத்தது 6% வட்டி கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு நம்ம அதை வந்து எத்தனை வருஷத்துக்கு போட்டிருப்போம்னா 2 வருஷத்துக்கு போட்டிருப்போமா, 2 வருஷத்துக்கு எவ்வளவு வருதோ அதை நம்ம 1 வருஷத்துக்கு சொல்லலாம். ஸோ இதை அப்படியே போட்டுடலாங்களா? பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 into 4 into 2 100. ஓகேங்களா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க ஒரு 800 அப்படின்னு கிடைக்குங்களா? எஸ், 800 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இதே வந்து 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல போடணும். 4%க்கு பதிலாக 6%. இங்க நமக்கு 1200 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த 800ஐயும் இங்க கிடைச்சிருக்க 1200ஐயும் ஃபர்ஸ்ட் அவர் கடனா வாங்கும்போது அவரோட வட்டி கட்டுறாரு, 800 ரூபாய் கட்டுறாரு. அவருக்கு எவ்வளவு வந்துருச்சு? 6% வட்டி விட்டதுனால 1200 ரூபாய் 2 வருஷத்துக்கு வந்திருக்கு. 2 வருஷத்துக்கு வந்திருக்கு. ஆனா நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க? 1 இயருக்கு என்ன அப்படின்றத கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ 2 வருஷத்துக்கு 400 ரூபாய் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு என்ன வரும்? 200 ரூபாய் அப்படின்றது ஆன்சரா வரும். சோ அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் a ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்க. A bank pays 240 as the interest for 2 years for a sum of 3,000 deposited as savings. Okay. Find the rate of interest given by the bank. அப்படியே ஃபார்முலால போட்டு ஆரை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஃபார்முலால அப்படியே போட்டா ஆன்சர் கிடைச்சிடும் இல்லையா? 3,000 into 2 இயர்ஸ்க்கு ஓகேங்களா? எவ்வளவு கொடுக்குறாங்க? 240 இன்ட்ரெஸ்டா கொடுக்குறாங்க. அப்போ இந்த சைட் 240. ஓகே, இப்போ அப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிடும். இங்க ஒரு 600, அப்புறம் ஒரு 240, இந்த சைடு ஒரு R. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4% அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி இஸ் ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8,880 ஆகவும் 4 ஆண்டுகளில் 7,920 ஆகவும் மாறுகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு கொடுக்கல. அது 4 வருஷத்துல இவ்வளவு ஆகுது, 8 வருஷத்துல இவ்வளவு ஆகுது அப்படின்றது மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்ன்றதே நமக்கு கொடுக்கல. நமக்கு அது இன்ஃபேக்ட் தேவையும் கிடையாது. நமக்கு வந்து பிரின்சிபல் என்ன அப்படின்றது மட்டும் தான் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டிஃபரன்ஸை மட்டும் கண்டுபிடிக்கலாமா? இந்த 4 இயர்ஸ் 4 வருஷம் 6 வருஷம் எத்தனை வருஷம் டிஃபரன்ஸ்? 2 வருஷம். சரிங்களா? அடுத்தது இந்த 7,920 இந்த 8,880 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்களேன். இப்போ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிஃபரன்ஸ் 9,600 கிடைக்கும்.
அப்ப 2 வருஷத்துல 960 ரூபாய் அப்படின்றதா நமக்கு எஸ்ஐ உடைய வேல்யூ. கரெக்ட்டுங்களா? இந்த 960ன்றது எஸ்ஐ உடைய வேல்யூ. இப்ப அது 4 வருஷத்துல எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதை எடுத்துட்டு போயிட்டு நானு இந்த 7,920ல மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? வெறும் பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் கிடைச்சிரும். புரியுதா நான் சொல்றது? ஃபர்ஸ்ட் 4 வருஷத்துல 7,920ன்னு குடுத்திருக்கான். அடுத்து 6 வருஷத்துல அதே அமௌண்ட் 8,880 மாறுது அப்படின்னு குடுத்திருக்கான். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சோ பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் அமௌண்ட் அந்த அசல் வந்து எப்படி இருக்கும்? அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருந்தா தான் வட்டிக்கு வட்டி அப்படின்னு மாத்துவோம். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றதால அந்த பிரின்சிபல் அமௌண்ட் அசல் வந்து எப்படி இருக்கும்னா கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப 2 வருஷத்துல 960 அப்படின்றத நான் மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப 4 வருஷத்துல எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத எனக்கு தேவை. ஓகேங்களா? இப்ப நான் இதை டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன் மெத்தட்ல சப்ஸ்டிடியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும்? 4 இயர்ஸ்ல எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 1920 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 4 இயர்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி மட்டும் எனக்கு 1920. ஓகேங்களா? 4 இயர்ஸ்ல டோட்டல் வேல்யூ எவ்வளோ? 7,920. இந்த 7,920ல 1920 வட்டியை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு அசல் கிடைச்சிடும். அசல் எவ்வளவு வரும்? அப்ப 6,000 அப்படின்றது வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, புரியல அப்படின்னா வீடியோவை ஸ்லோ டவுன் பண்ணியோ 0.75xல வச்சோ இல்ல வந்து நமக்கு இன்னொரு டைம் ரிவைண்ட் பண்ணி பார்க்கறது மூலமோ உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The simple interest on a sum of money. இங்கேயும் தனி வட்டி தான். இஸ் 4/9 ஆஃப் த பிரின்சிபல். அதனுடைய வட்டி எவ்வளோனா அசல்ல 4/9 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் 9%. அப்ப ஆர் ஈக்குவல் டு 9 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த ரேட் பர் ஆனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத அப்படியே ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல்ல 4/9. அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது n ஈக்குவல் டு ஆர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு என்னோட வேல்யூ. ஓகேங்களா? அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் என்ன அப்படின்றது கேட்குறேன். இந்த கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே எடுத்துட்டு போய் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்னது? PNR/100. இங்க SI உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? P இன்ட்டு 4/9 ஈக்குவல் டு PNR. பிரின்சிபல் அப்படி வைக்கிறேன். என்னோட வேல்யூ R, மறுபடியும் ஒரு R by 100. ஓகே, இப்போ இந்த சைடு இருக்க P, இந்த சைடு இருக்க P கேன்சல் ஆயிடுச்சுட்டு இங்க R² அப்படின்னு கிடைக்கும். R² by 100. இங்க 4/9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் இது நம்ம ஃபர்தரா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 into 100/9 மாறும். R² ஈக்குவல் டு 4 into 100/9. இப்போ 400க்கு ஸ்கொயர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆறுக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஆறுக்கு மட்டும் கண்டுபிடிச்சு நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 20/3. ஸோ ஆன்சர் 20/3 தான். பட் ஆப்ஷன்ல மிக்சர் ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால மிக்சர் ஃப்ராக்ஷனை சேஞ்ச் பண்ணி நம்ம ஆன்சர் போனோம் அப்படின்னா 6/2/3 இந்த ஆப்ஷன் தான் வரும் இல்லையா? 6 3s are 18, 18 plus 2 20, 20/3. ஸோ நமக்கு இங்க 20/3 தான் கிடைச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இது பாருங்க. the principal becomes 1,700 at a rate of 12%. simple interest in 3 years. find the principal அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா? இது 12% வட்டியில 3 வருஷத்துல 1,700 மாறிடுச்சு ஒரு பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் என்ன நம்ம கொடுக்குறது. அப்ப அப்படியே ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு கிடைச்சிடும். 12% 3 years by 100. இந்த 17,000 அப்படின்றது டோட்டல் வேல்யூ. இதுல இருந்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கணும் அப்படின்னா அப்ப 70 அமௌண்ட் இதுல இருந்து நம்ம பிரின்சிபலை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு கிடைச்சிடும் இல்லையா? ஸோ அப்படியே இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்படியே கொடுத்துருக்க டேட்டா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றேன். ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறம் சால்வ் பண்ணணும். அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ₹3,000 at 6.1/4% per annum from the period 4th February 2005 to. இங்க வந்து நமக்கு இயர் அந்த மாதிரி 2 years 3 years கொடுக்காம ஒரு டேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. to 18th April 2005. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் டேஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாமா? பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்துருக்கானா 3000. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட கொடுத்துருக்காங்கன்னா 6 1/4. அடுத்தது இந்த 6 1/4 இருக்குல்ல, இதை வந்து நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்கு, இதை நம்ம நார்மலா மாத்திரம் நமக்கு 6 4s are 24 plus 1 25/4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த டேஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். 4th February 2005. ஃபர்ஸ்ட் 2005 அப்படின்றது லீப் இயரா நான் லீப் இயரான்னு செக் பண்ணலாம். லீப் இயர் அப்படின்னா அது என்ன நடக்கும்? 4 ஆல் டிவைட் ஆகும். 2005 4 ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அது நான் லீப் இயர். நான் லீப் இயர் இல்லை அப்படின்னா பிப்ரவரி மாசத்துல 28 நாள் இருக்கும். ஓகேவா? 28 நாள் இருக்கும். இப்போ இந்த 28 நாள்ல 4 நாள் போயிடுச்சு. அப்ப மீதி 24 நாள் பிப்ரவரி மாசத்துல இருக்கு. அதுக்கு அடுத்தது பிப்ரவரி, மார்ச்ல 31 நாள். ஓகே. இதுக்கு அடுத்தது ஏப்ரல்ல எவ்வளவு நாள் கொடுத்துருக்காங்க? 18th ஏப்ரல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 18 வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? டோட்டலா ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இங்க ஒரு 3 பிளஸ் இங்க 73 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ டோட்டல் டேஸ் 73 டேஸ். ஓகேவா? இதை நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷன் நார்மல் ஃப்ராக்ஷனை மாத்திக்கணும் இல்லையா? 73 டிவைடட் பை 365. ஓகேயா? 1/5. 573s are 365. ஸோ அப்போ நமக்கு 1/5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ n ஈக்குவல் டு 1/5. இப்போ நமக்கு எல்லா டேட்டாவும் இருக்கு இல்லையா? ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ண பிரின்சிபல் இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, n இருக்கு, டிவைடட் பை 100 ஈக்குவல் டு SI அப்படின்னு போட்டால் நமக்கு ஆன்சர் அப்படின்றது கிடைச்சிருக்கும். 37.50 அப்படின்னு கிடைக்குது. ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சதீஷ்குமார் பாரோட் ₹52,000. சதீஷ்குமார் என்பது ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெறுகிறார். 4 ஆண்டு கழித்து சதீஷ்குமார் 79,000, இது பாயிண்ட் இருக்குது, இது கமா, 79,040 ரூபாயை மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி விகிதம் காண்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப 52,000ன்றது அசல், அதனுடைய டோட்டல் 4 இயர்ஸ் கழிச்சு அது எப்படி மாறிடுது? 79,040 ரூபாய் அப்படின்னு மாறுது. அப்ப மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைச்சிரும்? வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ மட்டும் கிடைச்சிரும். ஓகே, கொடுத்துருக்க டேட்டாவை அப்படி எழுத ஆரம்பிச்சலாம். பிரின்சிபல் 52,000. ஓகேவா? அடுத்தது இயர் 4 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா. 4 வருஷம் கழிச்சு எவ்வளவா மாறுது? 79,040 ரூபாயா மாறிடுது. அப்ப 79,000ல இருந்து 52,000 மைனஸ் பண்ணா நமக்கு கிடைச்சிடும். எவ்வளவு கிடைக்கும்? 27,040 ரூபாய். இது வட்டியில மட்டும் வந்தது. ஓகேவா? இப்ப இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். PNR by 100. இதுல 6 வச்சுக்கிட்டு மத்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஆன்சர் 13% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? அடுத்த செக்ஷன். A sum was put at simple interest. தமிழ்ல படிச்சிடுறேன். ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி விகிதத்தில் சேமிக்கப்படுகிறது. ஓகே. அதே தொகை 3% அதிகமான தனி வட்டி வீதத்தில் சேமிக்கப்பட்டால் ரூபாய் 300 அதிகமாக வட்டி கிடைக்கும் எனில் சேமிக்கப்படும் தொகை என்ன அப்படின்றது கேட்கறாங்க. பிரின்சிபல் அப்படின்றதான் கேட்கறாங்க. ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேமிச்சுட்டு வராங்க அப்படின்றது சொல்றாங்க. 2 வருஷத்துக்கு சேமிச்சுட்டு வராங்க. இன்கேஸ் அதே பிரின்சிபல் அந்த அசலை வந்து நம்ம 3% சேமிச்சா, 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேமிச்சா நமக்கு 300 ரூபாய் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கதை மாதிரி கொடுத்துட்டு இதுல இருந்து நமக்கு பிரின்சிபல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? 2 டைம் PNR by 100 கொடுத்துருக்க டேட்டா எழுதி மைனஸ் பண்ணா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். நான் சால்வ் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னன்னு கொடுக்க, ஓகேவா? அத 2 வருஷத்துக்கு சேமிக்கிறான். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுக்கல. இன்கேஸ் அதே 2 வருஷத்துக்கு அதை நம்ம 3% வட்டியில சேமிச்சா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 300 ரூபாய் அதிகமா கிடைக்கும். அப்போ ஒரு டைம் நார்மலா R அப்படின்ற சப்ஸ்டிட்யூட் பண்ண மாதிரி ஃபார்முலா எழுதுவேன். ஒரு டைம் வந்து அப்படியே R சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபார்முலா எழுதணும். மறுபடியும் P N
ஆர் சாரி இங்க எண்ணுக்கு பதிலாக 2 வரணும். எவ்வளோ அதிகமாக கிடைக்கணும்? 300 rupees அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எழுதியாச்சு. இதை அப்படியே சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் அப்படின்னு கிடைச்சு. அப்போ 2p இன்ட்டு ஆர் ப்ளஸ் 3 அப்படின்னு இருக்கா? இதை அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போனோன்னா 2p 6 ப்ளஸ் 6p மைனஸ் இங்கே ஈக்குவல் ரெண்டு சைடும் 100 100 தான் இருக்கு இல்லையா? ஸோ கீழே வந்து பேஸ் ஈக்குவலாக தான் இருக்கு. அப்போ இங்கே 2pr அப்படியே 100 ஈக்குவல் டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்குங்க? 300 அப்படின்றது எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 2pரும் 2pரும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 6p அப்படின்னு இருக்கும். 6p ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 300 இங்கே இருக்கு இன்ட்டு 100. ஓகேவா? அடுத்தது 6ஆல கேன்சல் பண்ணோம். 5 3s are சாரி 5 6 are 30. இப்போ இங்கே ஒரு 50. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 5000. ஓகேவா? கொஷின் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுனா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த 5000 இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஏதோ ஒரு வட்டி விதத்தில் சேமிச்சுட்டு வராங்க. அப்படி சேமிச்சா நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. சேமிச்சுட்டே வராங்க. இன்கேஸ் இதே 5000 நம்ம 3% வட்டி விதத்துல சேமிச்சா நமக்கு 300 ரூபாய் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டைம் PNR/100 எழுதி கொடுத்துருக்க டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 5000 அப்படின்றது ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு சம்மும் இருக்க போகுது. ஓகேங்களா? அடுத்த ஒரு 10 சம்மும் இதே மாதிரி தான் இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்க டெலிகிராம் சேனல்ல அந்த என்ன கொஸ்டின்ல டவுட் அப்படின்றத கொஷின் டைப் பண்ணியோ இல்லை கொஷினை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ போட்டிங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே அதை சால்வ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நான் சால்வ் பண்ணுறேன். ஒவ்வொருத்தவங்க ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு இந்த ஒரு ட்ரையாங்கல் மாதிரி ஒரு ஷார்ட்கட் இருக்கும் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா சில பேர் வந்து நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ்வலாக நிறைய பேர் ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிடும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PR²/100² அப்படின்றது ஃபார்முலா. ஸோ நாம இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன். ஓகே. பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 18,000 கொடுத்துருக்காங்க. R² ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ R² by 100². 100 into 100 இங்க வந்து 100² அப்படின்னு வரணும். ஈக்குவல் டு எவ்வளோ வரும்னு கொடுத்துருக்காங்க? 405. வித்தியாசம் எவ்வளோ வரும்னு கொடுத்துட்டாங்க நமக்கு 405 வரும். இதுல இருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்போ 0 0 கேன்சல் பண்ணிட்டோம். ஓகே. மறுபடியும் இங்க ஒரே ஒரு 0 இருக்கு, 10 இருக்கு. ஸோ மல்டிபிள் பண்றோம். அப்போ R² ஈக்குவல் டு 4050 டிவைடட் பை 80. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா R² ஈக்குவல் டு 225 அப்படின்னு கிடைக்கும். 225 அப்படின்றது 15 அதனுடைய ஸ்கொயர் இல்லையா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சில பேர் ட்ரையாங்கல் மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதா ஓகே தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு ஓர் அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையுள்ள வித்தியாசம் 4 ரூபாய் எனில் அவற்றின் அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அப்படியே ஃபார்முலால பிரின்சிபலை மட்டும் வச்சுட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2%. R² கீழே 100². PR²/100²ன்றது தான் ஃபார்முலா இல்லையா? இந்த இடத்துல டிஃபரன்ஸ் 4 rupees கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளா இருக்கு இந்த சம். பிரின்சிபல் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10,000 அப்படின்றது கிடைக்கும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15 சம்ஸ் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் ஒரு 15 கிட்ட நீங்க சால்வ் பண்ணி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது நம்ம ரீசனிங் பார்ட் போயிடலாம். இந்த ஆன்சர் கீழே உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டினுக்கு சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. 4 கொஸ்டினோட ஆன்சரை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் ஏ கிடையாது, இதுக்கு ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். பட் இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு நீங்க டெஸ்ட் எழுதுற இதுல வந்து உங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கும். இது ஜஸ்ட் மார்க் பண்ணும்போது மாத்தி மார்க் பண்ணிருப்பாங்க. ஸோ அது மட்டும் சேஞ்சஸ் 4 கொஸ்டின் கரெக்டா அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க.
ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட்லயும் பெருசா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. ஓரளவு எல்லாமே ஃபேக்ட்ஸா தான் இந்த டைம் இருந்தது. ஹிஸ்டரியில ஓரளவு வந்து கிட்ட வர மாதிரி சில கொஷின்ஸ் இந்த ஐஎன்எம்க்கு முன்னாடி இருக்க வரைக்கும் ஹிஸ்டரியில என்ன நடந்துச்சு அப்படின்றது, அந்த லேட்டர் ஹிஸ்டரியில என்ன நடந்துச்சு அதுல இருக்க கொஷின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்கிடெக்சர் அண்ட் மோனுமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பீரியட் டைம்ல நிறையவே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ அதை பத்தி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே ஃபேக்ட் தான் இந்த டைம் ஜென்ரல் அவேர்னஸ்ல. நீங்க பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குன்னு ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஜென்ரல் நாலேஜ்க்கு அரிஹன் ஜிகே அந்த மாதிரி புக்ஸ் ரெஃபர் பண்ணி இதை படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். இல்லை அப்படின்னா நோட்ஸ் எடுக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அதை அப்படியே எழுதி வச்சுக்கிட்டே படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து ஒரு 8 பக்கம் இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர், என்னென்ன ஸ்டேட்ல என்னென்ன ஃபெஸ்டிவல், என்னென்ன ஸ்டேட்ல என்னென்ன ஃபெஸ்டிவல், என்னென்ன மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்கு அப்படின்றத ஓவராலா நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேட்டா போட்டு அங்க என்னென்ன ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க, ஒரு ஸ்டேட்டா போட்டு அவங்களோட ஹெரிட்டேஜ், அவங்களுடைய ஸ்டேட் அனிமல் என்ன, அவங்களுடைய ஸ்டேட்டா கேபிட்டல்ஸ் என்ன, அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து நம்ம முடிஞ்சிடும். ஓகே, ஜென்ரல் அவேர்னஸ் இந்த டைம்ல வந்து நமக்கு என்ன கேட்டிருப்பாங்க, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஆர்கிடெக்சர், மோனுமெண்ட்ஸ், பெருசா அந்த கட்டடத்தை யார் கட்டினது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ஃபேக்ட் தான், பெருசா டிஸ்கஸ் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து ரீசனிங்கை பார்ப்போம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ல பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது, ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து நம்ம ரீசனிங்ல பார்ப்போம். ரீசனிங்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, ஒன்று பிளட் ரிலேஷன், ஒன்று மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சொல்லிட்டு 2 பார்ட்டாக கேட்டிருப்பாங்க ரீசனிங்ல. ஓகேங்களா, இந்த ரீசனிங்ல நிறைய பேர் தப்பான விஷயம் இந்த பிளட் ரிலேஷன் தான். நம்மளோட யூடியூப் சேனல்ல பிளட் ரிலேஷனுக்கு ஒரு வீடியோ நடத்திருப்போம். அந்த வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஒரு 5 சிம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிளட் ரிலேஷன்ல எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நம்ம வீடியோ நீங்க ரெகுலரா பாக்குறவங்களா தான் அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. அந்த 5 சிம்பிள் என்னன்னு ஞாபகம் இருக்குங்களா? சர்க்கிள் அப்படின்றது ஃபீமேலுக்கு வரைய சொல்லியிருப்பேன். ஸ்கொயர் அப்படின்றது மேலுக்கு. நெக்ஸ்ட் மேரிடு கப்புள்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹைஃபன், 2 ஈக்குவல் சிம்பிள் மாதிரி. அதுக்கு அடுத்தது ப்ரெசன்ட் ஜென்ரேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானும் என்னுடைய இப்போ நானும் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்றது 2 பேரும் ஒரே ஏஜ் செட்டாக தான் இருப்போம் இல்லையா. அப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷனை அண்டர்லைன் பண்ண இந்த மாதிரி ஒரு ஹைஃபன் சிம்பிள். ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், நானும் என்னோட அம்மான்றவங்க முந்தைய காலத்தை சேர்ந்தவங்க இல்லையா. அப்போ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அப்படின்ற போது இந்த சிம்பிள். இந்த 5 சிம்பிள்ஸ் தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், பிளட் ரிலேஷன்ல எல்லா சமும் போட்டுடலாம். ஆனால் நிறைய பேர் பிளட் ரிலேஷனை தப்பாட்டேன். இப்போ நான் எக்ஸாம்பிள் இந்த 5 சிம்பிளை வச்சு இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ற பாருங்க. ஓகே, நமக்கு இங்க என்ன பண்ண கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிவன்ல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. a plus b அப்படின்னா a is a mother of b அப்படி நான் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுறேன். பிளஸ் அப்படின்னா மதர். ஓகே, அடுத்தது ஹைஃபன், மைனஸ் அப்படின்னா பிரதர். ஓகே, இன்ட் அப்படின்னா ஒய்ஃப், டிவைட் அப்படின்னா ஃபாதர். இப்போ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன, 5 minus 2 into 4 divided by 3 இதான் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 5 minus 2 ஃபர்ஸ்ட் அப்படியே பிரிச்சு லெஃப்ட்ல இருந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 5 minus 2 அப்படின்னா 5 is a மைனஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பிரதர். அப்போ 5 அப்படின்றது பிரதர் ஆஃப் 2. ஓகேங்களா, நான் ஜஸ்ட் அப்படி ஷார்ட்டா எழுதுறேன். 5b2, 5 is a brother of 2. ஓகேவா, அடுத்தது 2 into 4. அப்போ 2வும் 4ம் இன்ட்டுனா வைஃப்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 2 is a wife of 4. 2 is a wife of 4. 2ன்றது ஒரு ஃபீமேல், 4ன்றது ஒரு மேல், 5 அப்படின்றது ஒரு மேல், 2 அப்படின்றது ஒரு ஃபீமேல். கொடுத்துருக்கேன் இந்த 5 சிம்பிள் சொன்னாலே அந்த 5 சிம்பிள் வச்சு நான் இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை ட்ரா பண்ணிட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 divided by 3. அப்போ 4 is a father of 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 அப்படின்றது மேலு, ஃபாதர் 3. அந்த 3 மேபி அவங்க சன்னா இருக்கலாம். அந்த சன் என்னன்னு சொல்லிட்டாங்க, சாரி சன்னா இருக்கலாம் இல்லை டாட்டரா இருக்கலாம். சரி, ஓகே. இப்போ அந்த 5 சிம்பிள் வச்சு நான் வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா, இப்போ அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பேஸ்ட் ஆன் த அபவ் கொஸ்டின் ஹவ் இஸ் 5 ரிலேட்டட் டு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 ரிலேட்டட் டு 3. இந்த 3ன்றது யாரு, இந்த 2 இந்த 4 இவங்களுடைய குழந்தை தான் இந்த 3. ஓகேவா, இந்த 5 யாரு, 5 வந்து இந்த 2 இருக்காங்க இல்லையா. 2 வந்து ஒரு ஃபீமேல், அந்த ஃபீமேலுடைய அண்ணனா இருக்கலாம் இல்லை தம்பியா இருக்கலாம், சகோதரர் அப்படின்னு ஜென்ரலா வச்சுக்கலாமா. ஏன்னா மேல் அப்படின்றது டிட்டர்மைன் ஆயிடுச்சு 5 அப்படின்றதுக்கு நான் ஸ்கொயர் சிம்பிள் தான் போட்டிருக்கேன். அப்போ 5ன்றது மேலு, 2ன்றது ஃபீமேல்.
அப்ப 3 எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? அம்மாவின் சகோதரர் அப்படின்னு சொல்லலாமா? அப்ப ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாரி இந்த 5 சிம்பல் மட்டும் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் கிளவர் ஆகல அப்படின்னா, அந்த பிளட் ரிலேஷன் கிளாஸஸ் நான் நடத்தியிருப்பேன் பாருங்க. அந்த கிளாஸஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிடும். எல்லா மாடலையும் உங்களுக்கு நான் நடத்தியிருப்பேன் அந்த பிளட் ரிலேஷன்ல. ஜஸ்ட் அந்த 5 சிம்பிள் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் பிளட் ரிலேஷன்ல. அத தாண்டி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்ல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாரி டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணுங்க. இன் ஓகேவா? ஸோ அடுத்த டெஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் 6 இருக்கும். போர்ஷன்ல சில சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சேஞ்சஸ்க்கு ஏத்த மாரி படிச்சுட்டு, ப்ரிப்பேர் ஆகி நல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட் 5 இதே மாரி நெறைய பேர் அட்டெண்ட் பண்ண மாரி, டெஸ்ட் 6ம் நெறைய பேர் எழுதணும். எக்ஸாம் கிட்ட நெருங்குறதுனால, உங்களுக்கு எல்லாருக்கும் டைம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைம யூஸ்ஃபுல்லா மேனேஜ் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு நாள், இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச்.